ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் முருங்கைக்கீரை முட்டை பொரியல். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள். இப்போ முருங்கைக்கீரை முட்டை பொரியலை எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இப்போ 3 முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான பொருட்களை போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு, நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. முருங்கைக்கீரையை போட்டு வதக்கிக்கலாம். இதுல இரும்பு சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிகமா இருக்கு. வாரத்தில் 2 வாட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஏற்கனவே முட்டையில் உப்பு போட்டுக்கிறதுனால இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கீரை இப்போ நல்லா வதங்கிடுச்சு. முட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். நிறைய பேருக்கு முருங்கைக்கீரை கசக்குன்றதுனால சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. இப்படி முட்டையோடு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணிக்கணும். சுவையான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி.